மெட்ரோ பணிகள் ஆய்வு செய்வதற்காக புறப்பட்டார் முதலமைச்சர் விஜய். மெட்ரோ பணிகள் குறித்து ஆய்வு செய்ய புறப்பட்டார் முதலமைச்சர் விஜய். சென்னை நந்தனத்தில் நடைபெறும் மெட்ரோ பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்ய முதலமைச்சர் விஜய் திட்டம் தீட்டியிருந்தார். தற்பொழுது முதலமைச்சர் புறப்பட்டிருக்கிறார். மெட்ரோ பணிகள் ஆய்வு செய்வதற்காக புறப்பட்டார் முதலமைச்சர் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், தற்பொழுது நந்தனத்திற்கு அவர் எத்தனை மணிக்கு வர இருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இந்த தினம் ஆய்வு மேற்கொள்ள மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக இந்த தினம் பயணிக்க இருக்கிறார். ஓமந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயில் மூலமாக நந்தனம் வரைக்கும் மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் விஜய் பயணிக்க இருக்கிறார். அங்கிருந்து நந்தனத்தில் அமைந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலுடைய தலைமை அங்கு அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அங்க 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து அதிகாரிகள் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறாங்க. முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு துறை வாரியாக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. எல்லா துறை வாரியாகவும் ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த சிஸ்டம் எப்படி செயல்படுகிறது, அரசு நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்து ஒவ்வொரு துறை வாரியாக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சமீபத்தில் கூட மின்சார பேருந்து எவ்வாறு நேரடியாக வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நேற்று முன்தினம் கூட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நேரில் சென்று முதலமைச்சர் ஆய்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. கடல்நீரை ஆய்வு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக ஒவ்வொரு முக்கியமான திட்டங்களையும் நேரில் சென்று முதலமைச்சர் ஆய்வு செய்து வரக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் சென்னையில மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து முதலமைச்சர் விஜய் இந்த தினம் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். முதலாவதாக நந்தனத்தில் அமைந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு சென்று அங்கு இந்த மெட்ரோ ரயில் சேவை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது, அங்க அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்ன, அங்க என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பது குறித்து முதலில் அங்க அதிகாரிகளிடத்துல கலந்து ஆலோசித்திருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கத்திப்பாரா அர்பன் ஸ்கூல் அருகாமையில் அங்கு நீண்ட நாட்களாக, அதாவது 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணியில ஒரு சவாலான ஒரு பணியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது 1354 அடி தூரத்துக்கு மேம்பால பாதையில 101 அடியில இந்த ரயில் பாதையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது பட் ரோடில் இருந்து ஆலந்தூர் நகராட்சி அலுவலகம் வருவதற்கான அந்த பாதையானது ஏற்கனவே அமைந்திருக்கக்கூடிய கத்திப்பாரா மேம்பாலம் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய முதலாவது மெட்ரோ ரயில் திட்ட பணிகளில் இருக்கக்கூடிய அந்த பாதையை கடந்து செல்லக்கூடிய வகையில இந்த பாதையானது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பாதை தான் மெட்ரோ ரயில் திட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக மெட்ரோ ரயில் அதிகாரிகளாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இடையில் எந்த இடத்துலையுமே தூண்கள் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையை இணைக்கக்கூடிய வகையில இந்த நவீன தொழில்நுட்பத்துல இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பேலன்ஸ் கேண்டிலிவர் என்ற அந்த தொழில்நுட்ப முறையில இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது ஏற்கனவே அமைந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் பாதையில தூண்கள் எல்லாம் அருகாமையில இருக்கும். ஒவ்வொரு தூணுக்கும் இடைவெளி குறைவாக இருக்கும். ஆனால் இங்க இந்த கத்திப்பாராவில் இருக்கக்கூடிய அந்த பாதை பாதை அமைக்கக்கூடிய அந்த பணியில ஒவ்வொரு தூணும் இடைவெளி அதிகமாக இருக்கிறது. மொத்தமே 6 தூண்கள் தான் இருக்கிறது. ஆனால் அது இணைக்கக்கூடிய தூரம் என்பது கிட்டத்தட்ட 1324 அடி தூரத்தை இணைக்கக்கூடிய வகையில இந்த பாதையானது அமைக்கப்பட்டு வருகிறது. அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான பணியாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணியில இந்த ஒரு பாதை அமைப்பதற்கே நீண்ட காலம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இடையில போக்குவரத்து சேவையை முடக்க முடியாது. அதே நேரத்துல ஒரு சவாலான ஒரு பணியாக இருக்கிறது காரணத்தினால இந்த ஒரு குறிப்பிட்ட பாதை அமைப்பதற்கு மட்டுமே காலம் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பாதை தற்போது எந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை குறித்து
மெட்ரோ ரயில் அதிகாரிகள் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறாங்க. அதற்காக பிரத்யேகமாக புகைப்படங்கள் எல்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஆய்வு செய்ததற்கு பிறகு கிண்டி கத்திப்பாராவிலிருந்து சாலை மார்க்கமாக போரூருக்கு செல்ல இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அங்கிருந்து போரூரில் இருந்து பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையம் வரைக்கும் ஆளில்லா மெட்ரோ ரயில் திட்டத்தில், அதாவது ஓட்டுநர் மெட்ரோ ரயிலில் இருந்து பயணித்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் வந்து கிட்டத்தட்ட 3 வழித்தடங்கள்ல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சோழிங்கநல்லூர், மாதவரம் பால் பண்ணையிலிருந்து பெரும்பாக்கம், அதே போல பூந்தமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் ஆகிய 3 வழித்தடங்கள்ல இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுல முதற்கட்டமாக பூந்தமல்லியிலிருந்து வடபழனி வரையிலான மெட்ரோ ரயில் பணிகளானது முடிவடைந்து இருக்கிறது. எந்த நேரத்திலும் அந்த போக்குவரத்தை தொடங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த பாதையில வந்து போக்குவரத்தை தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சிறிது காலதாமதமானது. மத்திய அரசு இதற்கு வந்து ஒப்புதல் அளிப்பதற்கு சிறிது காலதாமதமானனால தேர்தலுக்கு முன்பு இந்த இடத்துல இந்த வழித்தடம், அதாவது பூந்தமல்லியிலிருந்து வடபழனி வரையிலான இந்த வழித்தடத்துல வந்து போக்குவரத்து தொடங்குவதற்கு சிறிது காலதாமதமானது. மீண்டும் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு வந்து அனுமதி அளிப்பதற்காக அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த வழித்தடத்தை வந்து தொடங்கி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்த வழித்தடத்துல என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதனை மெட்ரோ ரயிலில் பயணித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். போரூரில் இருந்து பூந்தமல்லி வரைக்கும் பயணித்து அங்க பூந்தமல்லியில வந்து அதாவது கடைசி ஸ்டாப்பு, அங்கதான் ஜங்ஷன் இருக்கிறது. அங்க என்னென்ன வசதிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதனை ஆய்வு செய்து மீண்டும் பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரைக்கும் மெட்ரோ ரயிலிலேயே பயணித்து வந்து போரூரில் இருந்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திற்கு முதலமைச்சர் விஜய் புறப்பட இருக்கிறார். இதுதான் இன்றைய தினத்துல அவர் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய இந்த பயண திட்டமாக பார்க்கப்படுகிறது. முதலாவதாக ஓமந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் நன்காம் அலுவலகத்திற்கு சென்று அங்க அதிகாரிகளிடத்துல ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர் அருகாமையில் வந்து இங்க 2வது நிகழ்ச்சியில வந்து பங்கேற்க இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.